கர்த்தருடைய உன்னதமான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில அருளுரத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியுள்ளவனாக இருக்கிறேன். இந்த நாளிலே தேவ சமூகத்திலே எட்டின சம்பவங்களை நம்முடைய நினைவுக்கு நாம் கொண்டு வருவோம். என்னோடு கூட அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் அதில் 31வது வசனத்தை வாசித்து நாம் தியானிக்கலாம். கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது. இந்த வாசித்து இந்த பகுதியை பார்க்கும் பொழுது கொர்நேலியு என்ற ஒரு மனிதனுடைய ஜெபங்கள் தேவ சமூகத்திலே எட்டினது என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் செய்த தான தர்மங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே நினைத்தருளப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த ஆவிக்குரிய செயல்கள் நிமித்தமாக நடந்த விளைவு என்ன? கர்த்தருடைய சமூகத்திலே இவை எட்டினது, பூமியிலே என்ன ஆனது என்று சொல்லி பார்க்கும் பொழுது அதே அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 34-35. அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும், எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பேதுரு கற்றுக்கொண்ட காரியம், கர்த்தரை அறிகிற அறிவிலே பேதுரு இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த காரியத்திலே அவர் என்ன கற்றுக்கொள்கிறார்? தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, மனிதர்கள் பட்சபாதம் உள்ளவர்கள். ஒருவேளை அப்போஸ்தலனாகிய பேதுருவும் அப்படிப்பட்ட சுபாவத்திலே அவர் இருந்திருக்கலாம். யூதர்களுக்கு மாத்திரம்தான் தேவன் கிரியை செய்கிறார், யூதர்களுக்கு மாத்திரம்தான் அவர் தேவன் என்ற ஒரு நிலைமையிலே அவர் இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. பாருங்கள், எந்த ஜனத்தினாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். பேதுரு கற்றுக்கொண்டார். எந்த பூமியில் இருக்கக்கூடிய எந்த ஜனங்களா இருந்தாலும் அவர் தேவனுக்கு பிரியமான செயல்கள் செய்யும் பொழுது அவர்களே தேவனுக்கு உகந்தவர்கள் என்பதை பேதுரு அறிந்து கொண்டார். அது மாத்திரமல்ல, இதே பகுதியில 43வது வசனத்துல பார்க்கிறோம், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பும் பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றார். பாருங்கள், யூதர்களுக்கு மாத்திரம் ரட்சிப்பல்ல, தேவனை அறியாத உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் அவர் மூலமாய் மாத்திரமே ரட்சிப்பு உண்டு, பாவ மன்னிப்பு உண்டு என்பதை அறிந்து கொண்டார். பிரியமானவர்களே, ஒரு தேவனை அறியாத மனிதன் கொர்நேலியு. ஆனாலும் மெய் தேவனுக்கு அவர் பயந்து அவர் செய்த இந்த செயல்கள் பரலோகத்துக்கு போய் அது எட்டினது. பூமியிலும் அப்போஸ்தலனாகிய பேதுரு இன்னும் ஒரு படி தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள அது ஏதுவாய் இருந்தது. கர்த்தருடைய சமூகத்தில பாருங்கள், தேவன் நம் நல்ல காரியங்களை, ஆவிக்குரிய செயல்களை அவருடைய சமூகத்திலே சென்று எட்டுகிறது. அதை அவர் காண்கிறார், அதற்கு அவர் பிரதிபலன் செய்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த சம்பவம் மாத்திரமல்ல, யாத்திராகமும் 3ஆம் அதிகாரம் அதில் 9வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது கூட பாருங்கள், யாத்திராகமும் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம், இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது, எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 ஆண்டுகள் எகிப்திலே அடிமைகளாக இருக்கிறார்கள். அவர்களுடைய கஷ்டங்கள், அவருடைய பாடுகள், அவருடைய கண்ணீர், அவருடைய வேதனைகளை தேவன் அறிந்திருக்கிறார். இப்படிப்பட்ட பாடுகளும் கூட தேவ சமூகத்திலே எட்டுகிறது. எந்த காரியத்தால் அவர்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ அந்த ஒடுக்குதல் அவருடைய சமூகத்திலே எட்டினது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைகள் உண்மையாகவே பாடுகள் படுவார் என்று சொன்னார், உண்மையாகவே வேதனைப்படுவார் என்று சொன்னால் நிச்சயமாக அவைகளும் கர்த்தருடைய சமூகத்திலே எட்டுகிறது. அதன் விளைவென்ன? பூமியிலே மோசே என்ற ஒரு உன்னதமான தலைவரை தேவன் எழுப்புகிறார். பிறகு இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை கொடுத்து எகிப்திலும் இவரே மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொள்ளும்படியாகவும், கானான் தேசம் செல்லும் மட்டுமாய் வழியெல்லாம் தேவன் யார் என்பதை வெளிப்படுத்தும்படியாக அவர் செய்த செயல்களை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், கர்த்தருடைய சமூகத்திலே கஷ்டங்களும் எட்டுகிறது என்ற ஒரு ஆறுதலான செய்தியை இதன் வாயிலாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் அதில் 20-21 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 20-21. பின்பு கர்த்தர் சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதா இருப்பதினாலும் அவைகள் பாவம் மிகவும் கொடுமையா இருப்பதினாலும்
நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரல்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். பாருங்கள், இந்த இடத்துல சோதோம் குமோர பட்டணத்தின் பாவம் கர்த்தருடைய சமூகத்திலே எட்டினது. பிரியமானவர்களே, தேவ சமூகத்திலே நல்ல காரியங்கள், ஆவிக்குரிய நல்ல செயல்கள் மாத்திரமல்ல, கஷ்டங்கள் மாத்திரமல்ல, நாம் செய்யக்கூடிய பாவங்களும் அவருடைய சமூகத்திலே எட்டுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதன் நிமித்தம் சோதோகுமர பட்டணம் அழிக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகத்திலே நாம் செய்யக்கூடிய செயல்கள் சென்று கொண்டிருக்கிறது. அவை நல்ல செயல்களா, உரையிலம் படக்கூடிய உண்மையான பாடுகளா, அல்லது நாம் செய்யக்கூடிய பாவங்களா? இவை மூன்றுமே கர்த்தருடைய சமூகத்திலே எட்டுகிறது. இதற்குரிய விளைவுகள் என்ன நடக்கிறது? நல்ல செயலுக்கான விளைவுகள் அது மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய், ரட்சிப்புக்கு ஏதுவாக, கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக செயல்படுகிறது. அது கொர்நேலியுவின் சம்பவத்தில் நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, நாம் பார்க்கும்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாடுகள் கர்த்தருடைய சமூகத்தில் எட்டினதுனாலே மெய் தெய்வம் யார் என்பதை அநேகர் அறிந்து கொள்ளும்படியான ஒரு விடுதலையானது அங்கு கிடைத்ததை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக, அங்கு சோதோம் குமோர பட்டணத்தின் பாவங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் எட்டினது. தேவன் நீதி உள்ளவர் என்பதை அந்த அழிவின் செயலின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் அதில் 12வது வசனத்துல இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில நாம் சிந்திக்கக்கூடிய காரியம், நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்கு பலன் உண்டு. அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தியவானத்தில் வரும்பொழுது நமக்கு அது கிடைக்கும். அதே வேளையில நாம் செய்யக்கூடிய தீமையான காரியங்களுக்கும் இந்த உலகத்தில் நமக்கு சிக்ஷை உண்டு. மறுமையிலே வெகுமதிகளை இழந்து விடுவோம். ஆகையினால் இந்த காலை வேளையில நாம் செய்யக்கூடிய செயல் கர்த்தருடைய சமூகத்திலே எட்டுகிறது. அது நன்மைக்கு எதுவா இருக்கிறதா இல்லது தீமைக்கு எதுவா இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்த்து, இந்த காலை வேளையில நன்மைக்கு எதுவாய் கர்த்தருடைய சமூகத்திலே என்னுடைய செயல் எட்டுகிறது என்ற அந்த நிலையில் நாம் வாழ்வோம். கர்த்தர் இந்த சிந்தனைகள் நமக்கு ஆசீர்வதிப்பாராக.